உங்க குழந்தைங்கள நீங்க சேஃபா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஜெய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு புதுச்சேரியில 9 வயசு குழந்தைய செக்சுவலா ஹராஸ் பண்ணி சாகடிச்சு சாக்கடையில போட்டுருக்காங்க. இந்த மாரி நியூஸ்லாம் அடிக்கடி நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். இப்ப நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைக்கு இந்த மாரி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு நம்மனால என்ன பண்ண முடியும்? ஓகே ரஞ்சித், சொல்றேன். நம்ம நெறைய நியூஸ் வந்து வாசிச்சிருப்போம். அதுல நடக்கிற சைல்ட் அபியூஸ் எல்லாமே வந்து ஒரு சில காரணங்கள பேஸ் பண்ணி தான் நடக்கும். அந்த விஷயத்துலலாம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள நம்ம இன்னும் சேஃபா வந்து பார்த்துக்கலாம். அது என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு பேரண்ட்டா உங்க குழந்தைய சுத்தி நடக்கிற விஷயங்கள வந்து அப்சர்வ் பண்ணுங்க. உங்க குழந்தை கூட டெய்லி லைஃப்ல வந்து பேசுறவங்க, பழகுறவங்க, அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. அவங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் உங்க குழந்தைகிட்ட சொல்லி அவர்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்றத வந்து சொல்லுங்க. அவர அவாய்ட் பண்ண சொல்லுங்க. நான் பழகுற எல்லாரையுமே வந்து கெட்டவங்கன்னு சொல்ல வரல. ஆனா எல்லாருமே நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க, கரெக்ட்டா? அதனால உங்க குழந்தைய சுத்தி நடக்கிற விஷயங்கள வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்டா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. 2வது விஷயம், ஒரு பேரண்ட்டா உங்க குழந்தையோட டெய்லி லைஃப்ல வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க குழந்தை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா அடிப்பாரு, இல்ல அம்மா கிட்ட வந்து சொன்னா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்லாம இருக்கலாம். இந்த விஷயத்த வேற யாராச்சும் வந்து நோட் பண்ணி உங்க குழந்தைய வந்து கொடுமைப்படுத்தலாம். அதனால உங்க குழந்தைகிட்ட வந்து டெய்லியும் ஃப்ரெண்ட்லியா இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. அப்பதான் உங்க குழந்தை வந்து தைரியமா என்ன நடந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. 3வது விஷயம், குழந்தைங்க விளையாடுறத யாராலுமே வந்து தடுக்க முடியாது. குழந்தைங்கள விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால குழந்தைங்க விளையாடும்போது எப்பவுமே உங்க கண் பார்வையில இருக்கிற மாரியே விளையாட சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் எல்லாமே வந்து அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்த சுத்தி இருக்கிறவங்களால தான் அதிகமா இந்த மாரி விஷயங்கள் வந்து நடக்குது. 4வது விஷயம், குட் டச், பேட் டச் வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் குடுங்க. யாரு வந்து எப்படி பிஹேவ் பண்றா, எது வந்து பேட் டச், எது வந்து குட் டச் அப்படின்றத உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க. யாராச்சும் வந்து பேட் டச் பண்ணாங்கன்னா, அப்பா கிட்ட வந்து சொல்லணும், அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து சொல்லிக் குடுங்க. அப்பதான் உங்க குழந்தைங்க வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே வந்து தைரியமா வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள வந்து இன்னும் செக்யூரா வந்து நம்மளால வந்து பாதுகாக்க முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ.